தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம். ஜோதிஷம் வேதத்தின் கண். மூட நம்பிக்கை அல்ல, ஆதாரபூர்வமான உண்மைகளே. பகுதி 2. நாம் ஒருவருக்கொருவர் பழகிக் கொள்கிறது போல மனுஷர்கள் தேவர்களோடு பழகி வந்த புராதன காலத்தில் ஏற்பட்டவை நம் சாஸ்திரங்கள். நம்முடைய கர்மாக்களை தொடங்கும் முன் செய்ய வேண்டிய சங்கல்பத்தை பார்த்தாலே இது தெரிகிறது. இந்த சங்கல்பமானது எத்தனையோ யுகாந்திரங்களுக்கு முன், கோடிக்கு அப்புறம் எத்தனையோ சைஃபர்கள் போட வேண்டிய அத்தனை காலத்துக்கு முன் சிருஷ்டி ஏற்பட்டதிலிருந்து இன்று வரைக்கும் காலத்தை நிர்ணயம் பண்ணி தருகிறது. யுகத்தின் ஆரம்பத்தில் கிரகங்கள் எப்படி இருந்தன என்பது கூட ஜோதிஷ கணக்கால் தெரிகிறது. அப்போது எல்லா கிரகங்களும் ஒரே வரிசையில் இருந்தனவாம். சில கணக்குகள் இப்போது வித்தியாசப்படுகின்றன. பிரத்யக்ஷத்தில் பார்க்கிற சில நிலவரங்கள் சாஸ்திரத்துக்கு மாறாக இருக்கின்றன என்றால் உடனே சாஸ்திரம் புழுகு மூட்டை என்று ஆரம்பித்து விடக்கூடாது. எல்லா கிரகங்களும் நேராக இருந்த புராதன காலம், துருவ நட்சத்திரத்துக்கு சரியாக நேரே பூமியின் துருவம் இருந்த ரொம்ப பழைய காலம், இவற்றிலிருந்தே சாஸ்திரங்கள் இருந்திருக்கின்றன. அதற்கு பின் பல யுகங்களில் நேச்சரில், இயற்கையில் மகத்தான மாறுதல்கள் ஏற்பட்டு பூமி மலையாகவும், மலை சமுத்திரமாகவும், சமுத்திரம் பாலைவனமாகவும் இப்படியெல்லாம் ஆகியிருக்கிறது. இந்த விவரங்களை ஜியாலஜிஸ்டுகள் சொல்கிறார்கள். அதோடு கூட வானமண்டலத்தில் கிரக சஞ்சாரங்களிலும் மாறுதல்கள் ஏற்பட்டிருப்பதாக அஸ்ட்ரானமிக்காரர்கள் சொல்கிறார்கள். இதனால் எல்லாம் தான் சாஸ்திரத்தில் என்றைக்கோ சொன்னதற்கு வித்தியாசமாகவும் சிலவற்றை இன்றைக்கு பார்க்கிறோம். ஜோதிஷத்தில் கணக்கு பண்ணி சிருஷ்டி எப்போது ஆரம்பித்தது என்று சொல்கிறார்களோ அதுவே நவீன ஆராய்ச்சியால் அனுமானிக்கிற சிருஷ்டி காலத்துக்கு கிட்டத்தட்ட சரியாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். கலியுகத்துக்கு 4,32,000 வருஷங்கள், துவாபர யுகத்துக்கு இதை போல 2 மடங்கான 8,64,000 வருஷம், திரேதா யுகத்துக்கு 3 மடங்கான 12,96,000 வருஷம், கிருத்த யுகத்துக்கு 4 மடங்கான 17,28,000 வருஷம். 4 யுகங்களும் சேர்ந்த சதுர்யுகம் அல்லது மகாயுகம் என்பதற்கு 43,20,000 வருஷம். இப்படி 1000 மகா யுகங்கள் சேர்ந்தால் அதுதான் பிரம்மாவின் ஒரு பகல் வேளை. அதுவே கல்பம் என்பது. அது 14 மனுக்களின் ஆட்சி காலம். மனுவின் ஆட்சி காலம்தான் மன்வந்தரம் என்பது. நாம் பல ராஜாக்களையும் குடியரசுகளையும் வைத்து கொண்டிருந்தாலும் லோகம் பூராவுக்கும் மேலாதிக்கம் உள்ளவராக பகவான் மனு என்பவரையே வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட மனுக்கள் 14 பேர் மனுஷ்ய இன சிருஷ்டியிலிருந்து அது முடிகிற வரை ஆட்சி நடத்துகிறார்கள். மனுவிலிருந்து தோன்றுவதால் தான் நமக்கு மனுஷ்யர், மனுஜர் முதலான பெயர்கள் இருக்கின்றன. மேன் என்பதும் மனுவிலிருந்து வந்ததுதான். இப்போது ஸ்வேதவராக கல்பம் என்ற பிரம்மாவின் பகல் வேளையில் 7ஆம் அவரான வைவஸ்வத மனுவின் காலத்திலே இத்தனாம் ஆண்டில் நாம் இருக்கிறோம் என்று சங்கல்பத்தில் சொல்லப்படுகிறது. இதிலிருந்து கணக்கு பண்ணி 1ஆம் அவரான ஸ்வயம்புவ மனு எப்போது தோன்றியிருப்பார், அதாவது இந்த கல்பத்தில் சிருஷ்டி எப்போது ஆரம்பித்திருக்கும் என்று பார்த்தால் அந்த கால கணக்கும் மனுஷ்ய இனம், ஹியூமன் ஸ்பீஷீஸ் எப்போது தோன்றிற்று என்று சயின்ஸில் சொல்லுகிறார்களோ அதுவும் ரொம்ப கிட்டத்தில் இருக்கிறது என்கிறார்கள். மன் என்றால் நினைப்பது. நினைக்கிற காரியத்தை செய்கிற அங்கம்தான் மனஸ். அதை வைத்தே மனுவுக்கு இப்படி பெயர் ஏற்பட்டது. சிந்தனா சக்தி வாய்ந்த மனித குலத்துக்கு முதல்வராக அவர் இருக்கிறார். மேன் இஸ் அ திங்கிங் அனிமல் என்று சொல்வதற்கேற்ப நினைக்க தெரிந்ததே இவனுடைய சிறப்பு என்பதால் தான் மனுவிடமிருந்து வந்தவர்களுக்கும் மனுஷ்யர் என்ற பெயர் ஏற்பட்டுவிட்டது. 14 மனுக்களின் ஆயுட்காலமும் சேர்ந்த 1000 சதுர்யுகங்கள் பிரம்மாவுக்கு ஒரு பகல் என்றால்
அதற்கு 432 கோடி வருஷம். அதே அளவு வருஷம் ஒரு ராத்திரி, அதாவது 864 கோடி வருஷம் பிரம்மாவுக்கு ஒரு முழு நாள். அதுவே கல்பம் என்பதும் உண்டு. அதிலே பகலில்தான் சிருஷ்டி நடப்பது, ராத்திரியில் சிருஷ்டி அடங்கி போன பிரளயம். இப்படி 365 நாட்கள் ஒரு பிரம்ம சம்வத்சரம், வருஷம், ஆண்டு. இதைப்போல் 100 வருஷங்கள் அவருடைய ஆயுஸ். இந்த பிரபஞ்சத்தின் ஆயுசும் அதுவே. அவரது ஆயுள் முடிகிற போது சகல லோகங்களும் இல்லாமல் போய்விடும். அதுதான் ஆத்யந்திக பிரளயம் என்பது. அப்புறம் ஒரு பிரம்மா ஆயுட்காலம் சிருஷ்டியே இல்லாமல் பிரம்மம் மட்டும் பிரபஞ்சமில்லாமல் தான் மாத்திரமாக இருக்கும். அப்புறம் மறுபடி இன்னொரு பிரம்மாவை கொண்டு சிருஷ்டியை ஆரம்பிக்கும். ஆஞ்சநேயர்தான் அடுத்த பிரம்மாவாக வரப்போகிறார் என்று சொல்வார்கள். ஆத்யந்திக பிரளயம் என்றால் சாஸ்வதமான பிரளயம் என்று அர்த்தம். அத்தியந்தம் என்ற வார்த்தையிலிருந்து ஆத்யந்திகா என்பது உண்டாயிருக்கிறது. பிரளயம் என்றால் சம்சாரத்திலிருந்து விடுபட்டு உணர்ச்சி இல்லாமல் லயித்திருப்பது. ஆத்யந்திக பிரளயத்தில் இந்த லயம் என்பது பரமாத்மாவோடேயே சாஸ்வதமாக ஐக்கியமாகி விடுகிறது. சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மா 100 வயசு பூர்த்தியாகி பரமாத்மாவோடு ஐக்கியமாகிற போது அவர் உண்டாக்கிய சிருஷ்டியும் சேர்ந்து ஐக்கியமாகி விடுகிறது. அப்புறம் புது பிரம்மா புது சிருஷ்டி ஆரம்பிக்கும் போதும் இந்த ஜீவர்கள் அதில் மறுபடி பிறப்பதில்லை. அதனால் இதை மகா பிரளயம் என்றும் சொல்வதுண்டு. வேறே 2 பிரளயங்களும் உண்டு. ஒவ்வொரு சதுர்யுக முடிவிலும் ஏற்படுவது ஒன்று. இதை வெறுமே பிரளயம் என்பார்கள். 1000 சதுர்யுகத்திற்கு ஒரு தரம் பிரம்மாவின் ஒவ்வொரு பகலின் முடிவிலும் ஏற்படும் கல்ப பிரளயம் இன்னொன்று. அவருடைய ஒவ்வொரு ராக்காலமும் முடிகிற வரை இது நீடித்து அடுத்த பகல் உதிக்கும் போது முடிந்துவிடும். 2 பகல்களுக்கு நடுவேயுள்ள இன்டர்வெல்லில் இது நடப்பதால் இதற்கு அவாந்தர பிரளயம் என்றும் பெயர். சதுர்யுக முடிவான பிரளயத்தில் அடங்கின ஜீவர்கள் அடுத்த சதுர்யுக சைக்கிள் ஆரம்பிக்கும் போது மறுபடி பிறக்கத்தான் செய்வார்கள். அவாந்தர பிரளயம் அல்லது கல்ப பிரளயம் என்பதில் அடங்கியவர்களும் அடுத்த கல்பத்தில் பிறக்கத்தான் செய்வார்கள்.